நார்த் சைட்ல இருக்கிற பிக் பாஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு, கன்னடா சைடு பார்க்கும்போது அங்கேயும் நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நீங்க ஃபுல்லா விஜய் டிவி கண்டஸ்டன்ஸா இருக்கிறீங்க, அவனுக்கு ஒரு கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டானுங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. உங்களால வந்துட்டு ரியாலிட்டி ஷோஸ் எடுக்க முடியலையா, உங்களால பண்ண முடியலையா, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு சீரியல் பார்க்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு 4-5 சீரியல் எடுத்துட்டு வாங்க, உட்காந்து பாருங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன், ஃபிஃப்த் சீசன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் நான் பார்க்குறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் நல்லா போச்சுதே தவிர மிச்சம் வர எல்லா சீசனுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ இருக்கிற சீசன் வந்துட்டு ஆடா போங்கடா என்னடா பிக் பாஸ். ஸ்கூல் டாஸ்க்னா அவங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணானுங்க. லவ் எல்லா பக்கமும் லவ் கண்டென்ட் பண்றன்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுங்க. இந்த பிக் பாஸ்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போனோம்னா இவங்க வந்துட்டு இந்த விஜய் டிவியை விட்டுறணும். நான் என்ன சொல்லுவேன்னா, சாமானிய மக்கள் ஒருத்தரை தூக்கி போடுங்க, ஒரு டீச்சர், ரியல் டீச்சரை தூக்கி உள்ளே போடுங்க. யாருமே வந்துட்டு பிரபலமாக இருந்துட்டு தான் உள்ளே வரணும்னு கிடையாது. ஸோ எஸ், பேன் இண்டியா நியூஸ் வியூவர்ஸ் மறுபடியும் உங்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாமோ பரபரப்பாக நிறைய விஷயங்களை பற்றி பேசப்படுது. ஆனால் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் என்னடா இது ஒன்றுமே பேசப்படலையேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வருத்தமாக இருக்கு. ஆனால் பேசப்படாத விஷயத்தை தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேச போகிறோம். ஸோ எஸ், பிக் பாஸில் இந்த வீக் ஃபுல்லாக என்ன நடந்தது தான் நானும் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டாகிய தனுஷ் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி சொல்ல போகிறோம். மச்சான் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நான் இந்த போன வீக் சாட்டர்டே சண்டே வரைக்கும் கூட இழுத்தடிச்சு பார்த்தேன். எதுக்காகனா சரி ஓகே விஜய் சேதுபதி, ஆனா அதுவும் வந்துட்டு ஒரு மக்கி போனதா கூட சொல்லலாம். ஓகேவா, இந்த வீக் நான் ஃபுல்லா பார்க்கவே இல்லை. ஏன்னா ப்ரொமோ பார்க்கும்போது அடடா பயங்கரமான சண்டை இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனா சண்டை போடுறதே பிராங்க்ன்றாங்க ப்ரோ. லைக் சீரியஸ்லி அந்த மாதிரி இருக்கு. என்னதான் ஆச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கு? என்னதான் ஆச்சு இந்த பிக் பாஸ் டீமுக்கு, விஜய் டிவிக்கு, எந்த மால் சீனுக்கு? நான் இதுல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, விஜய் டிவி ஆல்மோஸ்ட் பார்த்தனா நிறைய ஷோஸ் எடுக்கிறாங்க, பயங்கரமா ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா ஏன் ஒரு ஷோ வந்துட்டு இவ்வளவு கேவலமா படுத்தி விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. தே ஷுட் சேஞ்ச் மச்சான். ஏன்னா வந்துட்டு எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு ஷோ எடுக்கிறீங்க, பணம் 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 சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, எதுவுமே இருக்காது. புரியுதா எனக்கு நான் சொல்றது? எனக்கு வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நார்த் சைட்ல இருக்கிற பிக் பாஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு, கன்னடா சைடு பார்க்கும்போது அங்கேயும் நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நீங்க ஃபுல்லா விஜய் டிவி கண்டஸ்டன்ஸா இருக்கிறீங்க, அவனுக்கு ஒரு கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டானுங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. என்ன பண்றானுங்க ப்ரோ? இட்ஸ் லைக் பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச POS ன்னு கூட சொல்லலாம் தெரியுமா, ஷார்ட் ஃபார்ம்ல. ஐ டோன்ட் நோ ஐ கேன் சே தட் ஆர் நாட், பட் POS ப்ரோ. இதோட பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இதுல இருந்து ஆரம்பிக்குது பிரச்சனையே. ஏன்னா வந்து இவங்க ஏதாவது ஒன்று ஸ்பைஸ் அப் பண்ணும். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பார்க்குறப்போ 2 வாரம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணுறாங்கப்பா பாய்ஸ் கேர்ள்ஸ்னு. போக 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 இவங்கக்குள்ள வந்து இவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்க பண்ணிக்கிறாங்க, யூனிட்டின்றாங்க, டைவர்சிட்டின்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா யூனிட்டான்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் பண்ணாதீங்கன்றாங்க. என்னதான்டா சொல்ல வராங்கன்றது அவங்களுக்கே புரியல. எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல. விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னு தெரியல, எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியல. இந்த வாரம் வந்து எப்படி சொல்றது, விஜய் சேதுபதி சாரை நம்ம வந்துட்டு குறை சொல்றதுக்கு முன்னாடி ப்ரோ, இப்போ உனக்கே வந்துட்டு தடுமாறுதுல பிக் பாஸ் பத்தி பேசும்போது, என்னடா இது கண்டென்ட்டே இல்ல, அதை பத்தி நம்ம என்னடா பேசுறதுன்னா கண்டென்ட் நிறைய இருக்கு. கண்டென்ட் ஒண்ணுமே இல்லாததான் கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட் ஒண்ணுமே இல்லாததான் கண்டென்ட். ஏன்னா இப்போ என்னன்னா, இன்கேஸ் சண்டை போட்டாங்கன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் சண்டை போடுறீங்க, ஒற்றுமையா இருங்க. ஒற்றுமையா இருந்தா ஏன் குரூப்பிசம் பண்றீங்க, எல்லாருமே தனித்தனியா இண்டிவிஜுவலா விளையாடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எதனா ஒரு காரணம் நடந்துச்சுன்னா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை போடாதீங்க. அப்ப என்னதான்டா பண்றது பிக் பாஸ்ல? இது வந்து பிக் பாஸ் வந்து நல்ல ஒன்னு ஃப்ரேம் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எடிட்டர் கிட்ட தான் இருக்கு பிக் பாஸ் வந்து யார நல்லவனா காட்டணும், யார கெட்டவனா காட்டணும். ப்ரோ இத சொன்னா நான் எந்திரிச்சிட்டு போய்டுவேன் ப்ரோ. நான் சொல்றேன், நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன் இந்த விஷயத்தை. நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன், பிக் பாஸ் எடிட்டர் கையிலயும் பிக் பாஸ் டீம் கையில தான் இருக்கு நல்லவனா காட்டுறது, கெட்டவனா காட்டுறது. ஏன் தெரியுமா? சரி, 24/7 நீ பாக்குறல்ல, அதுல என்ன கண்டென்ட் இருக்கு சொல்லு. பெர்ஃபெக்ட்டா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து ஒரு டாஸ்க் பண்ணாங்க ஸ்கூல். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுத்திருக்காருன்னா, இந்த மாதிரி மாரல் சயின்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, 1 hour எபிசோட்ல இதுதான் போட்டிருக்காங்க. எபிசோட் எடுத்திருக்காங்க. அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த வாரத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஜாக்லின் ஒருத்தருக்கு ஒன்று சொல்றாங்க. தீபக் வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாது, எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்கணும், எல்லாருக்குமே ஒரு குரங்கு கதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சத்யாக்கு பாத்தீங்கன்னா தலைமை வந்து ரொம்ப முக்கியம், அதை மாதிரி ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து பர்சனலா வந்து அவங்க கேரக்டரை வச்சு ஒரு மாரல் கத்துக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா, இதை பார்த்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்து ஏன் அவங்க பர்சனலா அட்டாக் பண்றாங்க, ஒரு மாரல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் பண்ணுவாங்களா?
ஒரு மாரல் சயின்ஸ் ஒரு டீச்சர் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒன்று போச்சு. ஓகேவா, அருண் கிட்ட சண்டே நடந்துச்சு. ஆக்சுவலாக அன்சீன்லி 24/7 என்ன நடந்திருக்குன்னா, பிக் பாஸ் தான் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல உள்ள என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து எல்லாரோட கேரக்டரையும் அனலைஸ் பண்ணி இந்த வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராவப் சொல்லணும், ஒரு மாரல் சயின்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது பிக் பாஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜாக்லின். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தான் வந்து நேர்மையாக விளையாடுறவங்க ஒருத்தவங்க 2 பேரில் நீங்கள் தான் முக்கியமாக இருக்கீங்க, நீங்களும் வந்து சொதப்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று ரைஸ் பண்ணி விட்டுட்டு போய் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 எபிசோட் என்ன காட்டுறாங்க, என்னமோ இவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் அங்கே போய் காட்டுறாங்கன்னு தெரியுது. இது ஆடியன்ஸ் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் ஜாக்லின் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க, ஏன் இப்படி பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தான் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இந்த பிக் பாஸ் வீடை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஒரு 21 பேர் கொண்ட ஒரு குரூப் வந்துட்டு உள்ள வந்திருக்காங்க. ஓகேவா, இது எப்படின்னா அப்போ இது கேப்டன் ஒரு சைட்ல போடுறாங்கல்ல, அப்புறம் ஏன் வந்துட்டு பிக் பாஸ் இதுல இன்டர்ஃபியர் ஆகுது? பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எதுலையுமே இன்டர்ஃபியர் ஆகாது. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பிக் பாஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, நீ இருக்கிற எல்லா சேனல்லையுமே பாரு, பிக் பாஸ் உட்காந்து கொஞ்சம் நகைச்சுவை பண்ணுங்க, கொஞ்சம் அதை பண்ணுங்க, கொஞ்சம் இதை பண்ணுங்க, இதுல வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணுங்க. நீ சொன்னத மாதிரி தான் இது. பிக் பாஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க உள்ள போயிருக்காங்கன்னா இப்போ என்னன்னா, அப்போ பிக் பாஸ் வந்துட்டு இவங்களை எப்படி நெகட்டிவா ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களா மச்சான்? இப்போ என்னன்னா, அவங்க டீம் நினைச்சா இப்போ இந்த இஷ்யூல வந்து ஜாக்லினை வந்து நீங்க நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து நல்லா காட்டிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிக் பாஸ் சொன்னதை போட்டிருக்கணும். இப்போ அதுதான் நான் சொல்றேன். இதுல என்னன்னா, பிக் பாஸ்ங்கிறது அந்த ஒரு வாய்ஸ் யாரும் நல்லா ஃப்ரேம் பண்ணிக்கணுமோ அவங்க வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க, யாரும் வந்துட்டு கெட்டதா ஃப்ரேம். அப்போ இட்ஸ் நாட் அ பிக் பாஸ் ஷோ ப்ரோ, இட்ஸ் அ ஷோ கால்ட் விஜய் டிவி ஷோ. புரியுதா? இப்போ சௌந்தர்யாவை நல்லா காட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, சௌந்தர்யாக்கும் சான்சனாக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன இஷ்யூனா, அவங்க சொல்லியிருப்பாங்க, சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, நீ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டிருக்க, நீ எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுற அப்படின்னு சொன்னாங்க. சான்சனா எல்லாத்தையும் கேட்குறப்போ இல்லை, நான் அவங்க கேட்டப்போ நீ ரெஸ்பெக்ட் பண்ற, என்ன அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்க, மேபி அப்படி இருக்கலாம், ஆனால் என்ன நீ வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுற, இதுக்கப்புறம் நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும், நீ என்ன வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுக்கூடாதுன்னு சொன்னதுலேயே சான்சனா என்ன சொல்லியிருக்காங்க, நான் உங்களை எப்பயுமே வந்து பேர் சொல்லி கூப்பிட்டது அப்படி நான் கூப்பிட்டிருந்தாலுமே இந்த இன்டென்ஷனா கூப்பிட்டுருக்க மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரூடா சௌந்தர்யா வந்து நீ இதுமேல அக்கா தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னே சரின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அதோட முடிஞ்சா. அதுக்கப்புறம் தனியா ரயானும் சௌந்தர்யா என்ன போய் பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி பண்ற பாத்தியா மச்சான், சௌந்தர்யா சாச்சனா எனக்கு வந்து ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டிருக்கா, நான் வந்து நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவ வந்து நான் அப்படி கூப்பிட மாட்டேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே மாத்திட்டாங்க. இதை வந்து 24/7 போட்டிருக்காங்க. ஆனா 1 hourல என்ன போட்டிருக்காங்க, நீ என்ன அக்கான்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னே அவளும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டேன்ற மாதிரி 1 hour லைவ்ல அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மொத்தமா வந்துட்டு டெலிவிஷன்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், உங்களால வந்துட்டு ரியாலிட்டி ஷோஸ் எடுக்க முடியலையா, உங்களால பண்ண முடியலையா, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு சீரியல் பார்க்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு 4-5 சீரியல் எடுத்துட்டு வாங்க, உட்காந்து பாருங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க வந்துட்டு நான் அதை பண்ண போறேன், புதுசா ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ணாதீங்க. ஏன்னா டெஃபினட்டா அவங்க இப்போ ஜாக்லினோட வீட்லயும் சரி, சௌந்தர்யோட வீட்லயும் சரி, சாச்சனோட ஏன்னா சாச்சனை வந்துட்டு மகாராஜா பண்ணிட்டு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது நெகட்டிவா ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது எவ்வளவு தப்பா இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி முத்து கிட்ட வந்துட்டு முத்து ஒரு கேம் ஒன்று விளையாடுறாரு. ஓகேவா, இது எவ்வளவு ஃபேக்கிசமா ஃபேவரிசமா நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. முத்து வாஸ் லைக் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் முத்து இஸ் டு பிளே, முத்து இஸ் டு பி தி ஹெட். புரியுதா? எல்லாருமே வந்து ஒரு ஹெட்டா இருக்கும்போது, ஆனா அவரே நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது எவ்வளவு வஷ்டு. ஆனா இதெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் தட்டி கேட்கணுமே தவிர அது கேட்கல. இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ இதுல வந்துட்டு விஜய் சேதுபதி சாரையும் வந்துட்டு ஃபால்ட் சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்க, நீ சொன்னதுதான் அந்த 1 hourல வந்துட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சாரோட ஷூட் வந்துட்டு 1 hour மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours போகும் இந்த ஷூட். இதை கட் பண்ணிட்டு போடுறதா, அவர் மேபி கேட்டதுக்கு கட் பண்ணிட்டு கூட போட்டுருக்கலாம். வி ஜஸ்ட் டோன்ட் நோ. ஓகேவா, ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, உங்களால ரியாலிட்டி ஷோஸ் பண்ண முடியலையா, பண்ணாதீங்கன்ற. ஒரு 4-5 சீரியலை இறக்கி விடுங்க, ஜாலியா உட்காந்து பார்க்கட்டும். ஏன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு கனாகாலம் காலங்கள் வந்துட்டு டாப்ல போயிட்டு இருந்தது. டிக்டாக்கர்ஸ் ஃபுல்லா தூக்கி அடைச்சி போட்டு இன்னைக்கு கனாகாலம் காலங்கள் எங்கே இருக்குதுன்னே தெரியலடா மச்சான். ஆமா, இதை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு பிசினஸ் எக்ஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பார்க்க முடியுமா சொல்லுங்க?
ஏதோ எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு இந்த சீசனே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சொன்ன விஜய் சேதுபதி சார் வந்து டாக் பேக்ல சொன்னாலுமே, ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்கு. நான் என் ஷோ என்னதான் மக்கள் இத்தனை பேர் பாக்குறாங்க, நான் கரெக்டா இருக்கணும், ஒரு ஜட்ஜா இருக்கணும், நான் வந்து 2 பேத்துக்கும் காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் எடுத்து பேசலாம். டாக் பேக்ல சொன்னதாவே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் இல்லாம அவருக்கு இப்ப இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல டெஃபினட்டா வந்துட்டு அவரு டெய்லி உட்காந்து, இப்போ நானே உட்காந்து இந்த 4 நாள் 5 நாள் பாக்கலனா அவர் சொல்றாரு, எனக்கு கிடைக்கிற கேப்ல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், 24/7 பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. அதுவும் இல்லாம விஜய் சேதுபதி சார் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட் ஓகேவா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒன்னு இருக்குல்ல, விஜய் சேதுபதி சார் சொல்றாரு, விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு மார்க்கெட் ஒன்னு இருக்கு, இதை வச்சுட்டு இந்த ஷோவை செல் பண்றதுக்கு பாக்குறாங்க. புரியுதா மச்சான்? நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல டெஃபினட்டா அவங்க பார்க்க மாட்டாங்க. இது வந்து பிக் பாஸ்ன்றது வந்து நீ ஒரு சின்ன நார்மல் ஷோ மாதிரி எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க. இது வந்து எப்படி சொன்னா ஒரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் பண்ற ஒரு கேம். ஓகேவா? ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பர்சனலாக ஒருத்தங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா, சில பேர்லாம் சொல்றாங்க 3 மாசம் வந்து இதுக்காக நான் லீவ் போட்டுட்டு காசு வேலைக்கு போகாம 100 டேஸ் வந்து நான் பாப்பேன்றாங்க. யூ ட்ரஸ்ட் them bro. எனக்கு இந்த மாதிரி பாக்குறப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே மச்சான். இல்ல ப்ரோ, அவங்களுக்குலாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து நீ காசுலாம் அவங்களுக்கு காசு கொடுத்தா எப்படி ப்ரோ? அவங்களுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது வந்து பாக்குறீங்க தான் கேட்பாங்க. அவர் சொல்றாரு, நான் 3 மாசம் வந்து வேலையை விட்டுட்டு இதுக்காக நான் பாக்குறேன் அப்படின்னு. ஏதோ இப்போ விஜய் டிவிக்கு எனக்கு சொம்பு தூக்குறத மாதிரி சத்தியமா சொல்றேன். அந்த ஆடியன்ஸ் மேற்கொண்டு யார் யார் போறா, இதுக்கு வந்துட்டு காஸ்டிங் யார் யார் பண்றா, யார் யார் கூட்டிட்டு போறா, நான் சொல்றது முழுசா கேளுங்க என்ன சொல்றேன்னு. இப்போ அந்த மாதிரி இருக்கப்போ ஆடியன்ஸ், நீங்க வந்து ஒரு ஷோல இப்படி பண்றது எவ்வளவு கஷ்டம். இத்தனை பேர் பாக்குறாங்க அந்த ஷோவை, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ, சைக்கலாஜிக்கலா ஒருத்தங்க அஃபெக்ட் ஆறாங்கன்னு தெரிஞ்சப்போ, அந்த ஷோல வந்து 21 பேர் அந்த கேரக்டர் நீங்க வந்து நீங்களா டிசைன் பண்றீங்க. அவங்க அப்படி கிடையிலனா கூட அந்த எடிட் ஸ்கில் வச்சு, டெக்னாலஜி வச்சு நீங்களா வந்து எதை காட்டணும், எதை காட்டக்கூடாது, இவங்களை இதை காட்டினா இவங்க தப்பா ப்ரொஜெக்ட் ஆவாங்க, இதை காட்டினா இவங்க நல்லா ப்ரொஜெக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு. அதான் நான் சொல்லுவேன், அதான் நான் சொல்ல வரேன். இத்தனை பேர் இருக்கப்போ இவங்களா ஒரு டிசிஷன் எடுத்து இப்படி பண்ற ரொம்ப தப்பு. அந்த இதெல்லாமே தெரிஞ்சும் விஜய் சேதுபதி வந்து அவங்க சொல்றதே கேட்கறது இன்னும் பெரிய தப்பா இருக்கு. அதுதான் என்னோட கருத்து. நான் சொல்றது எல்லாமே ஏமாத்து வேலை தான் மச்சான். ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோனா டெஃபினட்டா சில ஸ்கிரிப்டட் சீன்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யும். சரியா? அது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு பிக் பாஸே நடத்த தெரியலன்றேன். ஒரு சீன் ஒன்று பார்த்தனா, பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, சாச்சனா இவங்க எல்லாம் நின்று படிச்சுட்டு இருப்பாங்க, பின்னாடி டீம் பேசுறது டைரக்டா உள்ள கேக்குது. இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? சீரியஸா சொல்றேன் ப்ரோ. ஏன்னா ஒரு ஒர்க் ஒன்று நீ பண்றன்னா அதுல வந்துட்டு ஆத்தென்டிக் இருக்கணும், நேர்மன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டா நீங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். புரியுதா? இது வந்துட்டு 4 செவரை நிப்பாட்டிட்டு பிக் பாஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னா, ஆனா இதுல காசு பயங்கரமா வரும். ஸ்பான்சர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்துலயுமே காசு வரும். காசு வராம எல்லாம் இல்லை. ஆனா இதுல அதான் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய முதலைங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் காசு சாப்பிட்றதுக்கு தான் இருக்காங்களே தவிர இன்வெஸ்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 சீசன் பிக் பாஸ் போவோம், அவ்வளவுதான், இழுத்து மூடிடுவாங்க. எண்டாமால் ப்ரொடக்ஷன் அதோட வேற சேனல் போவோம். ஆனா மும்பைல பார்த்தோன்னா கலர்ஸ் சேனல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கலர்ஸ் சேனல் தான் மும்பைல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குல போயிட்டு இருக்கு, மும்பைல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு பிக் பாஸ். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன், ஃபிஃப்த் சீசன் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். ஆனா இந்த தமிழ்நாட்டுல மட்டும் நான் பாக்குறேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் நல்லா போச்சுதே தவிர மிச்சம் வர எல்லா சீசனுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இப்போ இருக்கிற சீசன் வந்துட்டு ஆடா போங்கடா என்னடா பிக் பாஸ். ஏன்னா ஒரு நார்மல் வாக்ஸ் பாப் நம்ம எடுக்கிறதுக்கு போனா கூட, ஒரு போன சீசன் எல்லாம் நம்ம போயிட்டு வாக்ஸ் பாப் எடுக்கும்போது அவங்கவுங்க வந்து பேசினாங்க, இல்ல எனக்கு பிக் பாஸ் பாக்குறேன், நான் பேசுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி நான் போறேன், ஐயா போங்க நீங்க வேற, நான் என்னங்க பிக் பாஸ் பாக்குறேன், அது ஒரு பிக் பாஸா, அது என்னன்னே தெரியல, அது என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த மாதிரி சொல்றாங்க. மச்சான் நான் தான் வந்துட்டு இந்த 4 நாளா வந்துட்டு பிக் பாஸ் பார்க்கல, ஸோ எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் நான் ப்ரோமோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த 4 நாளோட ரிவ்யூ நீ என்னவா கொடுப்ப? லைக் ஹவ் வாஸ் இட்? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வந்து இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கும் தெரியல, பிக் பாஸ்க்கும் தெரியல, என்ன பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஒரு ஸ்கூல் டாஸ்க்னு சொன்னாங்க. ஏன்டா பாக்குறீங்க உட்கார்ந்து, அதோட டிஆர்பி கம்மி பண்ணி விட்டு அழிச்சு விடுங்கடா. அது ஒரு ஸ்கூல் டாஸ்க்னு சொன்னாங்க. ஸ்கூல் டாஸ்க்னா அவங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணானுங்க. லவ் எல்லா பக்கமும் லவ் கண்டென்ட் பண்றன்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிவங்க அவ்வளோ கத்திக்கிட்டு எந்த ஸ்கூல்லையுமே இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இம்பாக்ட் ஆகாதா மச்சான்? கண்டிப்பா பாக்குறவங்க வந்து ஸ்கூல்ஸ் வந்து இப்படி பிஹேவும் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் கண்டென்ட்டும் இது கிடையாது. ஸ்கூல் கண்டென்ட்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் தேர்ட் சீசன்ல கவினும் சாண்டியும் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த சீசனில் அந்த ஸ்கூல் டாஸ்க்கு வேற லெவலில் இருந்திருக்கும். அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்
நீங்க பாத்துருக்கீங்களா சாண்டி வந்து இன் பண்ணிக்கிட்டு மேல இன் பண்ணிக்கிட்டு டேய் முகின் என்னடா பண்றா டே கவின் அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் கவினும் அதுக்கு ஈடு கொடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்கூல் டாஸ்க்னு சொன்னாலே ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு முன்னாடி வரும். அதுல வச்சுட்டு இதில் பார்த்தா அவன் வந்து நான் தான் எல்லாமே, நான் தான் என்ன தெரியணும், நான் தான் இது லவ் கண்டென்ட். ஏன் இப்படி ஆகுதுன்னு வந்துட்டு ஆர்னோ ஃபுல் பீக் ஃபார்ம் லைம் லைட்டுக்கு வந்துட்டார் போல. நான் போன வீக் ஃபுல்லா வந்து கம்மியா ராணோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாத்துலயுமே வந்து ஒண்ணுமே பண்ணலன்ட்டு அவங்கள வந்து நாமினேஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க் வர வரைக்கும் மண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லாஸ்ட்ல இருந்தார். மண்டே டியூஸ்டே எல்லாமே வந்து லாஸ்ட்ல இருந்தார். அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணாங்க. அதுவும் வந்து இவங்க ஒன்றும் ஆரம்பிக்கல. பிக் பாஸ் வந்து மொக்கையா போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிட் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கதி கலங்கிடணும், அவங்க வந்து திணற வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கிட் பண்ணுன்னு சொன்னோன்னே சத்யா ராணோ வந்து இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு லவ் டாஸ்க் கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பிரச்சனை ஆக்கி விட்டு வீடியோ 2 ஆக்கணும்னு பிளான் பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த ஸ்கிட் நல்லா இருந்துச்சு. இவங்களா சொந்தமா அதுவும் பண்ணல, பிக் பாஸ் சொல்லி தான் அதுவும் பண்ணாங்க. அந்த ஒரு பிராங்கா சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறமா பிராங்கும் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணல, வெளில இன்னும் சொல்லல. சாட்டர்டே இன்னைக்கு தான் தெரியும், சாட்டர்டே சண்டே எபிசோட்ல தான் தெரியும் என்னன்ட்டு. அந்த ஸ்கிட்ல பாத்தீங்கன்னா வந்து ராணோ வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. என்ன வந்து யாருன்னே தெரியாது, என் பேர் கூட நீங்க தப்பா சொல்றீங்க, இத்தனை நாள் நான் இங்க இருந்திருக்கேன், என்ன யாருக்குமே தெரியாது, மஞ்சூரியன் தானே சொல்றாங்க எல்லாரும். என் பேர் வந்து ராணோ இல்லாம ரயான் சொல்றாங்க, என் பேர் கூட ரெஜிஸ்டர் ஆகல, என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அந்த எல்லாம் பேசின உடனே மக்கள் போஸ்ட பாய் போட்ட ஓட்ல இப்ப செகண்ட் தேர்ட்ல இருக்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா தான் போல. ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டிருக்காங்க. இந்த வீக்ல ரொம்ப இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லடா, நான் இந்த பிக் பாஸ் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன்னா எனக்கு வந்துட்டு அது ஃபார்வர்ட் பண்ணியே பார்க்குறேன். 10 செகண்ட் எனக்கு ஏன்டா பார்க்கணும், சரி விட்றான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கறதே வந்து ரிவ்யூ கொடுக்கணும் சொல்லணுன்றதுக்காக தான் ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டு மச்சான். நானும் அதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர எனக்கு வந்துட்டு செப்பரேஷனா பார்த்து இன்ட்ரெஸ்டா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பட் எதுக்காகன்னு பார்த்தேன்னா ரிவ்யூ கொடுக்கணும்னாக நான் பார்த்தேன். ஆனா கண்டென்ட்டே இல்லைன்னா நான் என்னத்த ரிவ்யூ கொடுக்குறது, அதுதான் நான் கேட்குறேன். புரியுது எனக்கு. பெரிய ஒரு பிஆர் டீமும் அதுக்கப்புறம் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ்னு உண்டாகுது. என்ன பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பண்றது உள்ள வந்து இரிட்டேட் ஆகுது. அவங்க பண்ற பிஹேவியர், மேனரிசம், பேசுற பேச்சு, மேனிபுலேஷன் அப்படி நிறைய பண்ணிட்டாங்க. ஆனா பார்த்தா வெளில வந்து அவ்வளோ சப்போர்ட் அவங்களுக்கு எனக்கு புரியல. ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த சப்போர்ட் இருக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஹேட் ரேட் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அந்த பிஆர் டீம் ட்விட்டரில் டெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. அது காரணம் இவங்க பண்ணுற பூஸ்ட் பண்ணுற போஸ்ட், அவங்க நல்லா காட்டிக்கிறது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் அந்த கமிங் பேக் டு த டாஸ்க். அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக பிஹேவ் பண்ணாங்க எல்லாருமே. நான் தான் எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் வேற பிரித்து கொடுத்துருக்காங்க. நீ வந்து சொல் பேச்சு கேட்கக்கூடாது, நல்லா படிக்கணும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் வச்சுட்டு ஒரு கயோஸ் தான் வச்சான். அது ஒரு டீச்சர்ஸும் வந்து அப் ஹேண்ட் எடுத்து ஒரு இந்த மாதிரி பண்ணா வெளுத்து வாங்கி நீ நீல் டவுன் பண்ணு, நல்லா பனிஷ்மெண்ட் கொடுத்து பண்ணக்கூடாது. அருண் வந்து சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காரு, பனிஷ்மெண்ட்லாம் வேணாம். வேற இந்த வீக் கேப்டன் எனக்கு அவர் கேப்டன் ஆன உடனே நான் நினைச்சிட்டேன் இந்த வீக் நான் பார்க்கவே மாட்டேன். அதே மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து நினைச்சிருந்தா நிறைய பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து எல்லாருமே வந்து ஒரு அந்த ஸ்கூல் வந்து டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்க ஒரு ஸ்கூலு. ஃபவுண்டர் செத்த உடனே அவங்களோட டாட்டர் வந்து இந்த ஸ்கூல் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸ்கூல் நல்ல நிலைமைக்கு போக நீங்கள் தான் அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுன்னு இருக்காங்க. முத்து இந்த வாரம் நல்லா விளையாடுனாரா இல்லையாடா? மொத்தம் முத்து வந்து அவருக்கு என்ன டாஸ்க்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பையன், நீங்கள் வந்து ஒபே பண்ணுற பையன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்லா படிக்கக்கூடிய பர்சன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணார். எதுவுமே அவரோட என்ன கேரக்டரோ அதில் இருந்துட்டாரு. சாச்சனாவும் என்ன கேரக்டரோ அதில் இருந்துட்டாங்க. இந்த லவ் பண்ணுறன்ற தர்ஷிகாவும் விஷாலும் அதுக்கப்புறம் வந்து ரயானும் வந்து பெருசாக எதுவும் வரல. சௌந்தர்யா, ராணவ், சத்யா எல்லாம் வந்து பீக்கு போயிட்டாங்க இவங்கெல்லாம். ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து நீங்கள் வந்து சொல் பேச்சு கேட்கக்கூடாது, ரக்கடாக இருக்கணும். விஷாலும் அப்புறம் தர்ஷிகாவும் வந்து இவங்க 2 பேத்துக்கும் எந்த ரோலும் இல்லை, இவங்களாம் ஒன்று பண்ணிக்கலாம். அதனால இவங்க வந்து லவ் கண்டென்ட் எடுத்துட்டாங்க. எனக்கு மச்சான் எனக்கு என்ன டவுட்னா நான் சொல்லி வந்துட்டு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்குது தெரியுமா? ஆனா நான் இதுவும் உட்காந்து தலையை வந்துட்டு ஆட்டி நான் உங்ககிட்ட கேக்குறேன் பாத்தியா? ஆமா ஆமா எனக்கு அவ்வளவு ஆத்துறது. ஏன்னா வந்து பிக் பாஸ் என்னால ஃபேக்கிசம் பண்ண முடியாது மச்சான். நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டியது கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு சேர்க்க வேண்டும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். புரியுதா? பிக் பாஸ் வந்து அப்படி ஒரு பிரான்சைஸ் அப்படி நல்லா நடந்திருக்கு. அந்த இதுல வந்து இப்படி ஒரு மொக்கையான டாஸ்க்கும் மொக்கையான கேம் பிளேவும் மொக்கையான கண்டஸ்டன்ஸும் போட்டு ஒரு மாதிரி பண்றது வந்து எனக்கு வந்து சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லட்டா. இந்த பிக் பாஸ்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போனோம்னா இவங்க வந்துட்டு இந்த விஜய் டிவியை விட்டுறணும். நான் என்ன சொல்லுவேன்னா, சாமானிய மக்கள் ஒருத்தரை தூக்கி போடுங்க, ஒரு டீச்சர், ரியல் டீச்சரை தூக்கி உள்ளே போடுங்க. யாருமே வந்துட்டு பிரபலமாக இருந்துட்டு தான் உள்ளே வரணும்னு கிடையாது.
நெக்ஸ்ட் சீசன் நீங்க பண்ணீங்கன்னா நார்மல் வர்சஸ் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யாருனாலையுமே ஆக்ட் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ், தே ஆர் ஆக்டிங் ப்ரோ இன்சைட். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட பெரிய டிராபேக்கே வந்து பாய்ஸ் vs கேர்ள்ஸ் தான். இது பாய்ஸ் vs கேர்ள்ஸ் கூட என்னன்னா ஜெனரல் சைக்காலஜி என்னன்னா கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் கூட செட் ஆக மாட்டாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வரும், அவங்க சைக்காலஜி ஒத்து போகுது. ஆனா பாய்ஸ் அப்படி கிடையாது. நீ ஒரு டீம்னு சொல்லிட்டு அந்த டீமுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, அதுக்காக ஃபாட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்தத மாதிரியான டாஸ்க் இருக்கு ஓகேவா, அதுக்கு ஏத்தத மாதிரியான பாய்ஸ் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டு அதுல ஒரு ஃபைட்டை உருவாக்கலாம், அதுல ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுத்துட்டு வரலாம். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸா இருந்தாலும் ஒரு ஜோடியா வந்துட்டு டான்ஸ் ஆடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் மச்சான் இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு டாஸ்க்கும் கொடுக்க தெரியல, அந்த வீடியோ நடத்த தெரியல, ஷாப்பிங் டாஸ்க் எதுவுமே பண்ண தெரியல மச்சான். என்ன பண்ண இந்த சீசன்ல வந்து சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கிராசரி வந்து நல்லதுன்ற கஷ்டப்பட்டு 2 வேளை சாப்பிடுவாங்க அப்படின்லாம் பிளான் பண்ணி பிக் பாஸ் வந்து பெரிய மனசு பண்ணி சுனிதா ஜென்யூனா இருந்தாங்க, அவங்கள தூக்கிட்டாங்க. சுனிதா வாஸ் லைக் மேபி அவங்க வந்துட்டு ஒரு சில இடத்துல ஹாஷா பேசினாங்க, பட் ரியல் கேரக்டர் அதுதான் வந்து இருக்கதுல வந்து ஜெனியூனா இருந்தது சுனிதா ரியலா இருந்தாங்க ஓகேவா, ரியலா இருந்தாங்க. எனக்கு கோவம் வருதுன்னா நான் கோவத்தை காமிப்பேன். அதான் சொல்லுவேன், அவங்க எல்லாம் நார்த் இந்தியால இருக்கிற பிக் பாஸ் கேப்ட் ஆகிறவங்களை தூக்கி சவுத் இந்தியால போட்டா இட்ஸ் நாட் கானா ஒர்க் அவுட் ப்ரோ. ஸோ எஸ் சித்தோட வந்துட்டு நம்மளும் ஒரு சூப்பரான ரிவ்யூ ஒன்று கொடுத்தோம் மச்சான். ரிவ்யூ ஒன்றுமே கொடுக்கல, நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, பட் ஸ்டில் எங்களோட பெர்ஸ்பெக்டிவை நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீக் நாங்க உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும் மச்சான். அவ்வளவுதான், நிறைய கண்டென்ட். என்னத்த பிக் பாஸ் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் நடந்தா தெரியும். இதுலயும் வந்து விஜய் சேதுபதி பயாஸ்டா இருந்தாருன்னா இதுலயும் நடந்த விஷயத்தை எதுவுமே வந்து பெருசா கேட்கலன்னா அவ்வளவுதான் மச்சான், பைகாட் விஜய் சேதுபதின்றாங்க ட்விட்டர்ல. இதுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ் வெரியன்னு எனக்கு தெரியுது. வெரியன் இல்ல, அவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு. நான் அந்த வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துட்டு தெரியல தனுஷ், வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துட்டு நான் சொல்றேன் thank you so much. So yes, இன்னொரு நேர்காணல்ல உங்களை எல்லாருமே நாங்க 2 பேரும் சந்திக்கிறோம். Until bye bye, see ya, take care, Rex and yes, Danush.